Hey guys, welcome to the Smart Sniper. இன்னைக்கு மார்க்கெட் சூப்பரா இருந்தது. அதில் நம்ம சில என்ட்ரிஸ் எடுத்திருந்தோம். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருந்தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண அப்புறம் ஒரு என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டா நம்ம என்ன ஃபீல் பண்ணுமோ அதே தான் நடந்தது. நிறைய பேர் எடுத்திருந்தீங்க, ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. முகிலன் ப்ரோ அவர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஹியர் இட் இஸ். யா, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்ச அப்புறம் ஒரு புல் பேக், அதாவது திரும்பவும் அந்த ட்ரெண்ட் லைனை ரெசிஸ்டன்ஸா எடுத்த அப்புறம் இங்க இருந்து நான் புட்டு சொல்லியிருந்தேன். அதாவது எந்த ரேஞ்ச் வரைக்கும்னா இந்த விக்கு வரைக்கும் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா மார்க்கெட்ல அதுதான் இன்னைக்கு நடந்தது. அந்த ஃபாலை நம்ம நிஃப்டியில கேப்சர் பண்ணிடணும். ஓகே, மார்க்கெட்ல வரும் வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் போறேன். ஹியர் இட் இஸ். மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்க ரொம்ப கஷ்டப்படுது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு விக்கா போட்டிருக்கான். ரீசன் என்னன்னா மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணா இங்க இருந்து போய் ஹையை உடைக்கும்னு நான் சொல்ல வரல. இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ண வரும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு புட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆனாவோ இந்த மாதிரி இடத்துல ஒரு புட்டு கிடைக்கலாம். அண்ட் இங்க வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேக் டிமாண்டா இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். ஒரு ஸ்கேல்ப் என்ட்ரிஸ் ஒரு 30 ஒரு 40 பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு 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 ஃபேக் டிமாண்ட் தான் இது. அப்படி இல்லைன்னா இந்த இந்த டிமாண்ட்ல வந்து ஒரு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கலாம். ஒரு ஸ்விங், அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்விங் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனை நீங்க வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் போயிட்டு திரும்ப இதை உடைக்கலாம். ஸோ அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா வேற எந்த டிமாண்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸா இந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக் தான். ஸோ இந்த ரெண்டு டிமாண்ட் தான் நான் மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஃபிளாட்டாவோ ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மார்க்கெட் நம்ம இங்க இருந்து செல் பண்ணி இது வரைக்கும் ரைட் பண்ணி இங்க ஒரு கால் எடுத்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதை தான் நான் இந்த வீக் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்குமே இந்த ரீஜன் தான் ஆக்ட் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் இந்த லோ உடைச்சதுன்னா சோச் ஆகும். சோச் கொடுத்தாலும் மார்க்கெட் பை தாங்க, பை ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு நான் பை சைட்ல எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு ஃபெட் ரேட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஒரு முக்கியமான சப்ளை வந்திருக்கான். ஓகேவா? ஹியர் இட் இஸ். அதாவது ஸ்பாட்ல ஒரு நல்ல சப்ளை வந்திருக்கு. இங்க அந்த அளவு ஒரு சப்ளை இல்லை. இங்க தான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஹையர் போகலான்னு நினைக்கிறேன். இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, ஹியர் இட் இஸ். திரும்ப லோவர் டைம் ஃப்ரேம். ஆல்ரெடி ஒரு ஹண்ட், இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. யா, ஸோ இப்போ இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டியூஸா இந்த லோ, இன்னைக்கு லிக்விடிட்டி விட்டு போன இந்த லோல ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் மேபி மைட் பி ஃபேக் டிமாண்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா கீழே ட்ரெண்ட்ல லிக்விடிட்டி இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் திரும்பவும் இந்த ரீஜன், அதாவது பேங்க் நிஃப்டி இந்த ரீஜனை டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த ரீஜனை தான் பார்க்கணும். ஸோ ஓவராலா இந்த இடத்துல மேபி இந்த ஹை போன அப்புறம் ஒரு செல் ஆஃப் வரலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னா நம்ம இன்ட்ராடேல செட்டப் யூஸ் பண்ணி இந்த ட்ரெண்டை பிடிக்கலாம். இங்க இருந்து திரும்ப ஒரு ஃபால் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அண்டு நம்ம இன்னைக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம லைவ்ல சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஸ்டாக்ல நான் ஸ்பெஷலா நான் கொடுக்குற ஸ்டாக்ல ஒரு நாளைக்கு மினிமம் ஒன்னுல இருந்து 3% பர் டே ஒரு கேபிட்டல்ல எப்படி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 1 லேக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா 1 லேக்குக்கு 3%, அதாவது வாட் எவர் த மணி, அதாவது நீங்க 1 லேக்கா இருக்கலாம், இல்ல 5 லேக்ஸா இருக்கலாம், 10 லேக்ஸா இருக்கலாம், அதுல எப்படி ஒரு 3% பர் டே நீங்க பண்ண முடியும் அப்படின்றத நான் லைவ் எக்ஸாம்பிளோட இன்னைக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அன்னைக்கு இது யாரும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா நாளைக்கு லைவ்ல வாங்க. அகைன் ஐ வில் ஷோ யூ டுமாரோ எப்படி நம்ம ஒரு 3% பர் டே அச்சீவ் பண்ண முடியுன்றத நான் ஷோ பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா தான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ மோர் லைக்ஸ் மோர் ப்ராஃபிட். அண்ட் தேங்க்யூ கைஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.